மத்தேயில 5ஆம் அதிகாரத்தில் 13லிருந்து கொஞ்சம் வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். சில வசனங்களை ஆழமாக தியானிப்போம். முதல் வசனம் சொல்லுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆண்டவராகிய இயேசப்பா நம்மை உப்புக்கு ஒரு உவமையாக சொல்லுகிறார். விசுவசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளை சால்ட் என்று சொல்லுகிறார். அப்போது சால்ட் என்பதற்கு என்ன காரியம், எதனால் அதை அதை ஒரு ஒப்புமையாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பூமியின் உப்பு என்று சொன்னால் உப்புக்கு 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று ப்ரிசர்வேஷன், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் அது பாதுகாத்து வைக்குது. இது நமக்கு தெரியும், சால்ட் இடப்பட்ட எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் என்பது. அப்போது நம்ம அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு இந்த சமூகத்தில் நம்ம நிறைய காரியங்களுக்கு வி ஆர் பீயிங் த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு வெளிச்சமாக இந்த சமுதாயத்தில் இருந்து நம்ம மற்ற விஷயங்கள் கெட்டு போகாமல், அதாவது நம்ம சுற்றி இருக்கிற பிள்ளைகளோ நம்முடைய சமூகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம இருக்கும்போது பொல்லாத சத்துருவானவன் எதையும் கெடுத்து போடாதபடி அவன் அதை பாதுகாப்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படியானால் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் பாதுகாக்கப்படுது. நம்ம குடும்பத்திலையும் ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. நம்ம சுற்றி இருக்கிற சமூக அமைப்புலேயும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொண்டு வர்றார். அது நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் யாராவது ஒருத்தர் ஜெபிங்க எனக்காகன்னு சொல்லி சிஸ்டர்னு உங்ககிட்ட வந்திருக்கலாம், அது பிரதர் ஜெபிங்கன்னு சொல்லி வந்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம மற்றவங்க தேடி வருவதையும் நம்ம அவங்களுக்காக ஜெபிப்பதையும் நம்ம காண்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறாரு. நம்ம ஒரு கருவி மாத்திரமே. ஆனால் நம்மை கொண்டு அந்த காரியங்களை கர்த்தர் செய்யும்போது நம்ம பார்க்குறோம், ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு உப்பாக அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தப்படுகிறோம். அதே மாதிரி சுவை, ஃப்ளேவர், உப்பு எதோடு சேர்க்கப்பட்டாலும் அது ஃப்ளேவரை கொண்டு வருது. அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு அன்பையும் மகிழ்ச்சியையும் ஞானத்தையும் கொண்டு வரவர்களாக இருக்கிறோம். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறான்னு சொன்ன தேவன் நமக்குள்ளே இருப்பதனால நம்ம ஞானத்தோடு பேசுவோம். நம்முடைய ஞானத்தை கேட்கிறவர்கள் அவர்களுக்கு புரியும், there is something special in him அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுவாங்க. Not to give boast to ourselves, but it is because of God. தேவன் அந்த ஞானத்தை கொண்டு வருவார். நமக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து விசுவாசத்தில் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு புத்தி கேட்டாத தேவ ஞானம் கண்டிப்பாக வெளிப்படும். மற்றவர்கள் எல்லாம் ஒரு சொல்யூஷனுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மாத்திரம் புதிய ஒரு எண்ணம், ஒரு புதிய சிந்தனை உண்டாகும். அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா கேட்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க, ஹவ் வேர் யூ ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் என்பது தான். அதற்கு இன்னும் ஒரு காரணமும் கூட உண்டு. நம்ம பெரும்பாலும் நம்முடைய இன்டலெக்சுவல் மைண்டில் ஒரு பிரகாசிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சமாதானமின்றி இருப்பது. அது மாத்திரமல்ல, ஒரு அமைதியான ஒரு மனநிலை இல்லாமல் இருப்பதும் கூட அதுக்கு ஒரு பெரிய காரணம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ சமாதானம் நமக்குள்ளே இருப்பதுனால தேவன் நமக்கு சொல்லுகிற இந்த காரியத்தை அறிந்து நம்ம கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக நம்ம ஒரு சுவையை சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்பு காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பில்லாத சமுதாயத்தில் நம்ம தேவ அன்பை பிரதிபலிக்கிறவர்களா, ஒருத்தர்களை நலமோடு உண்மையாகவே விசாரிப்பது இல்லை. நம்ம எவ்ரிபடி ஆஸ்க் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, நம்ம உண்மையாகவே கேட்டு எப்படி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில்னு சொல்லக்கூடிய அன்பு கொண்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி எப்போதும் ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது. நம்மை காண்கிறவர்கள் எப்படி உனக்குள்ளே இப்படி ஒரு சந்தோஷமாக அவன் இருக்கிறான் அப்படின்னு காணக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் என்னென்னா த ஃப்ளேவர் தட் வி ஆட் டு தட் பிளேஸ். எங்கே இருந்தாலும் நம்மளால் ஒரு சுவை கூட்டப்படக்கூடியதாக இருக்கணும் என்பதான ஒரு 2வது பண்பு உப்புக்கு இருக்குது. 3வது பியூரிட்டி, தூய்மை. உப்பு ஒரு தூய்மையின் அடையாளமாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் இன் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சால்ட். அது அவ்வளவு இதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் ஜீவிக்க
தேவனுக்குள்ள ஒரு சுத்தவானாக நம்மை காத்து கொள்வதற்கு இந்த உப்பு என்பது ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா இட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் சால்ட்டினஸ். அப்படிங்கிறது என்ன? ஒரு பரிசுத்தமாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு காரியம். மற்றவர்களோடு கலந்தாலும் வேற ஒருத்தர் வந்தால் அந்த சுவை எனக்கு வராது, என்னுடைய சுவை தான் அவங்களுக்கு போகணும். அப்போ நான் மிக்ஸ் பண்ணி இருக்கிற சொசைட்டியில் மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து அதே மாதிரி நானும் இழுப்புண்டு போகாமல் எனக்குள்ள உள்ள விசுவாச வார்த்தை அவங்களுக்கு போகணும். அவங்க ஒரு தப்பான வார்த்தை பேசுகிறவங்களா இருந்தால் அவங்க என்னையை பார்த்து அவங்களும் நல்ல வார்த்தைகளை பேச தொடங்கணும். அவங்க மற்றவர்களை குறை சொல்கிறவர்களாக இருந்தால் என்னை பார்த்து அவர்களும் அப்படி பேசாமல் இனிமேல் மற்றவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களா மாறணும். இந்த மாதிரி ஐ ஹாவ் டு பிரிங் பியூரிட்டி இன்டு அதர்ஸ் லைஃப் என்பதான 3 காரியங்கள். அதைத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இதை கேள்விகளை கேட்க முடியும். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? என்னுடைய வீட்டில் நான் ஒரு ஃப்ளேவரை கொண்டு வந்திருக்கிறேன்னா, என்னால் ஒரு பாதுகாப்பு உண்டாக இருக்குதா? வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் விசுவாசத்தில் நான் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன் என்பதான ஒரு கேள்வி. ஏன்னா பல இடங்களில் திமோத்தியிலையும் சொல்கிறாரு, ஒருத்தன் விசுவாசத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய குடும்பத்தையும் விசுவாசத்தில் நடத்தணும் என்று சொல்லும்போதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெளிவாக காணப்படுது. நான் மாத்திரம் விசுவாசத்தில் இருந்தால் பத்தாது, எல்லாரையுமே நான் விசுவாசத்துக்கு நேராக வழி நடத்தணும். ஆக முதல்ல செய்ய வேண்டிய இடம் நம்முடைய வீடு. அடுத்தது நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அங்கேயும் நம்ம விசுவாசத்துக்குரிய ஒரு உப்பாக இருக்கணும் என்பது. அடுத்தது நம்முடைய சமுதாயத்தில் நம்ம ஒரு டு மெயின்டைன் த ஃபெய்த் டு அமங் த பீப்புள். மற்றவர்களுக்கு போய் விசுவாசத்தை இழந்து போனவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இது நம்ம வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் என்பதாக முதல் விஷயம், அப்ளிகேஷன். ரெண்டாவது என்னென்னா, நான் பேசக்கூடிய ஒரு பேச்சு மற்றவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை, ஒரு தேவ பக்தியை கொண்டு வர்றதா இருக்குதா? அல்லது நானும் இந்த சமுதாயத்தை மாதிரி நக்கல் கிண்டல் பண்ணி பேசக்கூடியவனாக இருந்தேன்னா என்னிடத்துல இந்த சால்ட்டினஸ் இல்லாமலே போயிடுது. அப்புறம் நான் இந்த சமுதாயத்தோடு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறேன்னா, அல்லது நான் என்னுடைய சால்ட்டினஸை காத்துக்கொள்கிறேன்னா, இந்த சோதனை நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே உண்டு. இப்போ சமீபத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் இரவு நேரத்தில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்துக்காக மனம் வருந்தி மனம் திரும்புறதுக்கு நேராக நடத்தினார். அதில் ஒரு காரியம் என்னென்னா, 2 பேர் சேர்ந்து 3வது ஒரு நபரை குறித்து பேசும்போது அதற்கு உடன்பட்டதுனாலே கர்த்தர் அதை சொன்னார் எனக்கு. அது எப்படி நீ உடன்படுவாய்? நீ அதோடு சேர்ந்து நீ பேசினா யூ ஆர் ஆல்சோ அக்ரீயிங் டு தட். அப்போது இதே மாதிரி நம்ம தப்பு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தப்பு பண்ணுறவர்களோடு நம்ம உடன்பட்டாலும் நம்ம என்ன ஆகி விடுகிறோம்? நம்முடைய சால்ட்டினஸை அங்கே இழந்து போய் விடுகிறோம். அல்லது ஒரு காம்ப்ரமைஸ் ஆனாலும் கூட, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் உறுதியாக நிற்கும்போது அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், குடும்பத்திலேயோ வெளியிடத்துலையோ. அப்போது நீங்கள் மற்றவங்களுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அப்போ என்ன ஆகிடுது? உங்களுடைய சால்ட்டினஸை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிறதா ஆகிடுது. ஆகையினால நான் இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் நான் என்னுடைய விசுவாசத்தில் இருக்கும்போது என்னுடைய உப்புத்தன்மை, என்னுடைய சாரம் என்னிலே இருக்கும். இப்படி இல்லைன்னு சொன்னால் நான் வெளியில் கொட்டப்படக்கூடியவனா போய்விடுவேன். ஏன்னா ஒரு காம்ப்ரமைஸ்டு ஒரு கிறிஸ்தவனா நான் எதுவும் ஆண்டவரோடு நடக்கக்கூடியவனா இல்லாமல் மற்றவர்களைப் போல மாறிவிட்டேன்னா என்னிடத்துல எந்த உப்பும் இல்லை. ஐ ஹவ் நோ சால்ட்டினஸ் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ வெளியில் கொட்டப்படக்கூடிய ஒரு உப்பாகத்தான் நீ இருக்கிற என்பதாக. அப்போ சாரமற்று என்னுடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது என்பதை இதில் கற்றுக்கொள்கிறோம். அடுத்த வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த அடுத்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நம்ம கேட்ட இந்த வசனத்துக்காக வேண்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா இந்த 3 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உப்பாக இருப்பதற்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறீங்க. நாங்கள் சாரமற்று போகாமல் எங்களுடைய குடும்பத்திலும் வெளியிடங்களிலும் மற்றவர்களுக்கும் நாங்கள் விசுவாசத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, நாங்கள் எங்களுடைய சுவையாகிய விசுவாசத்திலும் அன்பிலும் சகோதர ஐக்கியத்திலும் நிலைத்திருக்க
தேவன் கிருபை பாராட்டுங்க. அதே போல தகப்பனே, எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போகாதபடி எல்லா நேரத்திலும் நாங்கள் நடக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆமென்.